ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அமர்ந்த வண்ணமாய் நாம் ஜெபிப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே, நீ நித்தம் என்னை சொல்லுவோமா? உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே, நீர் நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே, என் யெகோவா, எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே, என் யெகோவா. அப்பா, உம்முடைய குரலை, உம்முடைய சத்தத்தை, உம்முடைய சித்தத்தை அறிய வருகிறோம். எங்களுடைய குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for clarity in our confusion, for your Holy Spirit to intervene and to minister. உம்முடைய ஆவியானவர் இடைப்பட்டு செயல்பட நாங்கள் எங்களை முற்றிலும் முழுமையாக அர்ப்பணம் செய்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆட்கொண்டு ஆளுகை செய்து வழி நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு 5வது பகுதிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். We have been meditating and looking at the Lord's Prayer, and we are particularly specifically looking at part 5 about God's will, தேவனுடைய சித்தம். அதற்கு முன்னே 2 வாரங்களுக்கு முன்பாக, alright, last week என்று சொல்லும் பொழுது 2 வாரங்களுக்கு முன்பாக நடந்த அந்த காரியம் போதனையிலிருந்து நாம் நினைவு மூட்டப்படுகிறோம். We are reminded of what we looked at 2 weeks ago. என்ன காரியத்தை கவனித்தோம்? ராஜ்யம். யாருடைய ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம். ராஜ்யத்தில் 3 காரியம் இருக்கும். என்ன இருக்கும்? ராஜ்யம், ராஜா, மக்கள். alright, அப்ப தேவ ராஜ்யத்திலே நாம் மக்களா இருக்கிறோம். அப்ப நம்முடைய ஜெபம் என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, அவருடைய ஆளுகை வருவதாக, அவருடைய ஆட்சி வருவதாக, அவருடைய செயல்கள் வருவதாக என்று நாம் ஜெபிக்கிறோம். So we pray for God's kingdom to come, for God's kingdom to come into our lives, to rule, to be seen in our lives at work. அப்ப இந்த காரியங்களை கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக நாம் கவனித்தோம். Who is at the PA? Somebody can increase the volume a little bit. Alright, இன்றைக்கு நாம் கவனிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய சித்தம் என்று நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். சொல்லுங்க, தேவனுடைய சித்தம். பக்கத்திலேயே பின்னால இருக்கிறவங்களுக்கு கேளுங்க, தேவ சித்தம் தெரியுமா? கேளுங்க, கேளுங்க, நல்லா கேளுங்க. கோபமா கூட கேட்கலாம், பிரச்சனை இல்லை. அவனை கேளுங்க, தேவ சித்தம் என்றால் என்னன்னு தெரியுமா? What is God's will? இந்த கேள்வி அநேகர் விதவிதமான சூழ்நிலைகளுக்கு கேட்பது உண்டு. Many people ask this question, what is God's will? For different contexts, for different reasons, with different ideas and thoughts in mind. Alright, what is God's will? தேவ சித்தம் என்றால் என்ன? அப்ப தேவ சித்தத்தை அறியும்படியாக கொஞ்சம் குறைச்சிருங்க. alright, தேவ சித்தத்தை அறியும்படியாக வந்திருக்கிறோம். ஆனா இதுதான் குழப்பம். நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை தேடும் பொழுது இதோட குழப்பம். இங்கேயும் வழி தெரியுது, அங்கேயும் வழி தெரியுது. ஆங்கிலத்தில் அழகாக போட்டிருக்காங்க, ஓவர் ஹியர், நோ நோ நோ, திஸ் வே. எங்கே தான் போகிறது? அங்கேயும் இங்கேயும் தலையை கொடுத்தும் கேட்டு பார்த்துட்டோம்.
எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல, ஒரு விடுதலை ஆகிற மாதிரியும் தெரியல, எந்த வழிதான்? alright, you probably gone and prayed to many people asking for God's will, but still there's no clarity. What is God's will? How do we understand this will? And this is what we find Jesus teaching us in the Lord's Prayer. As we pray it meaningfully. இந்த ஜெபத்திலே இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். இதை ஜெபிக்கும் பொழுது அர்த்தத்தோடு ஜெபிக்கும்படியாக, your will be done, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று நாம் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இப்போ முதலாவது சித்தம் என்ற வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். We look first at the word will. சித்தம் என்றால் என்ன? சொல்லுங்களேன். சித்தம் என்றால் ஓகே, ஒரு நல் வார்த்தை, விருப்பம். வேற சித்தம் என்றால் what is will? தேவ சித்தத்தை தேடுறோம், ஆனா சித்தம் என்னன்னு தெரியாம தேடிட்டு இருக்கிறோம். ஐயோ பெரிய பிரச்சனையாச்சு அது. வாட் இஸ் வில்? வில் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்று கேட்போம் என்றால், இதை குறித்து 3 காரியமாய் சொல்லக்கூடும். alright, the will is the ability to choose, think and act voluntarily. உங்களுக்கு நோட்ஸ்ல இருக்கு அது, சோ நீங்க அதை கவனித்துக் கொள்ளலாம். நீங்க அதிகமா எழுதி கோட்டை விட்டுறாதீங்க, அப்புறம் ஐயோ என்னதான் சொன்னாரு தெரியலையே அப்படின்னு. நோட்ஸ்ல இருக்கு, don't worry about it too much. Okay, but you see 3 things that are faculties that we have as human beings. alright, மனிதர்களாக நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 காரியங்களை பார்க்கிறோம். There is the thought, there is the feeling, there is also the will. நமக்குள் சிந்திக்கிறோம், சுயமாய் சிந்திக்க முடிகிறது. சிந்திப்பது மாத்திரமல்ல, உணர முடிகிறது. we are feeling. அதே நேரத்தில் will, சித்தம் கொள்ளுகிறோம். alright, the will power என்று சொல்லுவார்கள். ஆசை இருக்கும், செய்ய முடியாது. விருப்பம் இருக்காது, அது செய்கிற தகுதி இருக்காது, அந்த திராணி இருக்காது. the ability to do is not there. the desire might be, the feeling might be, நான் பரிசுத்தமா இருக்க விரும்புகிறேன், ஆனா இருக்க முடியல. அங்க பிரச்சனை அந்த will, அவர்களுடைய சித்தத்துல தான் அது பிரச்சனையா இருக்கிறது. அப்ப சித்தம் என்று சொன்னா என்ன? the will is the ability to choose, think and act voluntarily. நாமாகவே செயல்படுவதற்கு, அதை நாம் தீர்மானிக்க, தேர்வு செய்ய, யோசிக்க, செயல்பட, இதுதான் நாம் கவனிக்கிறோம். அப்ப தேவ சித்தம் என்று சொல்லும் பொழுது இதை சம்பந்தப்பட்டிருக்கிறது. when we talk about God's will is something that you can preach from very various perspective. தேவ சித்தம் என்று சொல்லி நாம் பேசும் பொழுது வகை வகையாக அதை பேசக்கூடும். வகை வகையான பார்வையிலே அந்த காரியங்களை நாம் கவனிக்க கூடியதா இருக்கிறது. இது நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப தேவ சித்தம் என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது, இப்ப God's will is then his ability to choose, think and act voluntary as God. தேவன் தேவனாக இருந்து அவர் தீர்மானம் எடுத்து, அவர் தேர்வு செய்து, யோசித்து, சிந்தித்து, அவர் சுய விருப்பமாய் செயல்படுகிற செயல்கள் தான் தேவ சித்தம் என்று சொல்லக்கூடும். alright, I used that same illustration or explanation that I used for explaining the will, but now making it more contemporary or contextualized to God's will. So what is God's will? What God wants to be done, what God thinks is best. தேவ சித்தம் என்று சொல்லும் பொழுது தேவன் என்ன நல்லது நினைக்கிறாரு, தேவன் என்ன செய்யும்படியாய் விரும்புகிறாரு, அதுதான் தேவ சித்தமாய் நாம் பார்க்கிறோம். அப்ப இதிலே தான் ஒரு போராட்டமே இருக்கிறது. This is where we find the real struggle. There is God's will, there is also that human will. தேவ சித்தம் என்பது இருக்கிறது, மனித சித்தம் என்பதும் இருக்கிறது. ஒரு உதாரணமாக மார்க் 8ஆம் அதிகாரம் 32-33 நாம் வாசிக்கிறோம். இந்த 32வது வசனத்திற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசு தம்முடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். Jesus is speaking about his impending death. அவர் மரணத்திற்குள்ளாக நோக்கி போகிறதை இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வெளிப்பாடு இயேசுவுக்கு கொடுத்தது யாரு? தகப்பன், பரலோகத்தில் இருக்கிற பிதா. இயேசுவுக்கு அந்த வெளிப்பாடு தேவ சித்தத்தை கற்றுக் கொடுக்கிறார், வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவ சித்தத்தை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். The will of the Father for Jesus
is revealed to Jesus, and the will is for Jesus to die. And Jesus in turn reveals the will of the Father to his disciples. And that is where you find this contention or this issue cropping up. 32வது வசனத்தில் சொல்லுகிறது, ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். He spoke plainly about this, and Peter took him aside and began to rebuke him. இயேசுவை பேதுரு தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார் என்று நாம் கவனிக்கிறோம். இயேசு சொல்வது யாருடைய சித்தம்? பிதாவினுடைய சித்தம். Jesus is speaking and revealing about the Father's will. Peter is also speaking about another will, his own will. அவனுடைய சொந்த விருப்பம், சொந்த சித்தம், சொந்த திட்டம். இயேசுவை கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். இப்படி நடக்க கூடாது, இப்படி நீங்க செய்யக்கூடாது, நீங்க சாக கூடாது. You must not die. You see the fight that is happening there. அங்க நடக்கிற ஒரு போராட்டம், the struggle that is happening there. God's will is revealed, but yet man chooses to do his own will. அப்ப பேதுரு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த காரியத்தை தான் அதிகமாக செய்கிறோம். We also are like Peter in many ways when we come to God's will. God's will might be very clear in specific areas. God's word might be speaking to us in very clear manner, but internally there is this struggle. So Jesus rebukes him. 33வது வசனம் சொல்லுகிறது, but when Jesus turned and looked at his disciples, he rebuked Peter. Get behind me, Satan, he said. You do not have in mind the concerns of God, but merely human concerns. என்று வாசிக்கிறோம். வாசியுங்கள். அவர் திரும்பி சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார் என்று சொல்லி அவனை கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு என்ன சொல்கிறார்? நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார். அப்ப ஆண்டவர் அதை வெளிப்பாடாய் நமக்கு கொடுக்கிறார். He gives this as a revelation. Peter is not only speaking from his own fleshly heart, but he is speaking from a human perspective என்று இயேசு சொல்கிறார். அவர் ஒரு தனிப்பட்ட மனுஷனாய் மாத்திரம் பேசுற இயேசு சொல்லுகிறார், நீ ஒரு மனுஷனாக மனித பார்வையிலே நீ பேசிக்கணும். வெரி ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ். இன்னொரு வகையில் சொல்லணும் என்றால் தேவ சித்தம், மனுஷ சித்தம். இந்த போராட்டத்தில் தான் நாமும் கடந்து கொண்டிருக்கிறோம். we also struggle with this. What is God's will? வகை வகையான காரியங்களிலே நாம் இதை கவனிக்க கூடும். சில உதாரணங்கள் நிச்சயமாய் சொல்லலாம். Alright? So we struggle with this. Is it God's will or my agenda? திருமணம் ஆகும் பொழுது சிலர் வந்து கேட்பாங்க, பாஸ்டர் இந்த பொண்ணை பார்த்துருக்கிறேன், 10 வருஷமா காதலிக்கிறேன். எத்தனை வருஷம்? 10 வருஷமா காதலிக்கிறேன். இதுதான் ஆண்டவருடைய சித்தமா இப்பதான் தெரியணும். எப்பயா? 10 வருஷம் பிறகு. சில சொல்ல நேரத்தை சொல்லணும்னு ஆசையா இருக்கும், சொல்ல முடியாது. கல்யாணம் பண்ணிட்டு வந்து கேட்க வேண்டியதானே. பாருங்க, தேவ சித்தத்தை விரும்பாமல், many of us do not choose to desire to know God's will, but get into relationship. Then somebody says, oh, after 10 years you come and say, is it God's will or not? பரவாயில்ல, at least கேட்கறாங்களே. சில பேர் கேட்கறதே இல்லை. Alright? At least they are asking, is it God's will? But there are so many other things. காடி வாங்கும் பொழுது, வீடு வாங்கும் பொழுது, மற்ற காரியங்கள் செய்யும் பொழுது, பெரிய பெரிய தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது, பிஸ்னஸ் செய்யும் பொழுது, நிறைய காரியங்கள், பிள்ளைகளை வளர்க்கிறது, எந்த ஸ்கூலுக்கு அனுப்புறது, எந்த காலேஜுக்கு அனுப்புறது, இது சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா அதுல தேவ சித்தம் இருக்கிறதா? Do we desire God's will in every area, every aspect of our lives, or do we choose our own will? நம்ம வாழ்க்கையில பார்த்தோம் என்றால் தேவ சித்தமானது நம்மை சுற்றிலும் இருக்கிறது. நமக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு நம்ம அந்த வட்டத்திற்குள்ளாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். When we look at our own lives, God's will is all around us to be discerned, but we put our own boundaries
and remain within the boundaries and are very comfortable. இது நமக்கு நல்லா இருக்குயா, இந்த வேலை நல்லா இருக்கு, இந்த ஊழியம் நல்லா இருக்கு, இந்த சர்ச் நல்லா இருக்கு, இந்த காரியம் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். We are very comfortable within our comfort zone, within our own will. But God's will needs to be explored. தேவனுடைய சித்தம் நாம் ஆராய்ந்து அறிந்து அதை அனுபவிக்க வேண்டும். அவர் அதிகமாய் நமக்கு வெளிப்படுத்தும்படியாக விரும்புகிறார். அப்ப தேவ சித்தம் என்று சொல்லும் பொழுது பால் ஜே பக்னல் இவர் சொல்லுகிற ஒரு நல்ல ஆலோசனை. அவர் என்ன சொல்றாருன்னா, most believers have never found the secret of discovering God's will. அதிகமான விசுவாசிகள் தேவ சித்தத்தை அறிகிற அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளவே இல்லை. Again I say, most believers have never found the secret of discovering God's will. தேவ சித்தத்தை அறியலாம், தேவ சித்தத்தை அறிவது எப்படி என்று அநேகர் அறியாமலே, அந்த ரகசியத்தை தெரியாமலே இருக்கிறார்கள். ஏன் என்றால் அவர் சொல்லுகிறார், they are too caught up on their search for their own will. சொந்த சித்தத்தை, சொந்த விருப்பத்தை நிறைவேற்றும்படியான அந்த யாத்திரையிலே, அந்த பிரயாணத்திலே தேவ சித்தத்தை அதிகமாய் நாம் மறந்து விடுகிறோம். எப்ப ஆக்சிடென்ட் ஆகுதோ, லைஃப் ஆக்சிடென்ட், லைஃப்ல எப்ப ஒரு ஆக்சிடென்ட் வருதோ அப்பதான் உட்காந்து ஹாஸ்பிட்டல் கட்டில கேட்போம், இது ஆண்டவரே உம்முடைய சித்தமா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது. Alright? When we get into life accidents, we get stuck and suddenly you realize you're probably sleeping on the hospital bed and asking, is this God's will for me? But yet we choose to ignore God's will. தேவ சித்தத்தை அறியாமல் இருக்கிறோம். இப்ப இன்றைக்கு தேவ சித்தம் தெரியணும் என்றால் என்ன வழக்கமா கிறிஸ்தவர்கள் செய்வார்கள் சொல்லுங்க? ஜெபிக்கணும். வேற what are normal things that Christians tend to do to know God's will? ஜெபிக்கணும். வேற என்ன செய்வோம்? மறுரூபம் ஆகணும். நல்ல கிறிஸ்தவ வார்த்தைகள் அழகா சொல்றீங்கம்மா. நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன், செயல்படுகிற காரியங்கள் கொஞ்சம் சொல்லுனீங்க நல்லா இருக்கும். பைபிள் எடுத்து படிப்போம். ஆண்டவரே ஏதாவது ஒன்று திக்கான் பண்ற ஆண்டவரே, ஒரு நம்பர் தாங்க ஆண்டவரே. சில பேர் பைபிள் பார்த்து கூட நம்பர் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஓகே, ஜெபிக்கிறோம், மறுரூபம் ஆகணும், வேதத்தை வாசிக்கணும். ஆனா பொதுவா என்ன தெரியுமா செய்வாங்க விசுவாசிகள்? யாராவது ஒரு ஆளை தேடி போவாங்க. உண்மையா? யாராவது ஒரு ஊழியக்காரர் தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டா அவர்களை நாடி போவோம். அவர்கள் தீர்க்கதரிசி, அவர்களுக்கு தேவன் வரங்களை கொடுத்திருக்கிறார், நல்லது. Alright, people, they are prophets, God have given them the giftings, good, they are being used by the Lord. ஆனா பிரச்சனை என்னவென்றால், அவர்களாகவே தேவ சித்தத்தை தேடாமல் அங்கே போய் தலை கொடுத்து, இங்கே போய் தலை கொடுத்து, இவர் ஏதாவது சொல்லுவாரா, அது எவராவது சொல்லுவாரா, இவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, கடைசியில தேவ சித்தத்தை அறியாம மண்டை குழம்பி தான் உட்காந்துருப்போம். அவர் இந்த மாதிரி சொன்னாரு பாஸ்டர், இவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, நீங்க ப்ரே பண்ணி சொன்னாங்க, இது சரியா அது சரியா, பாஸ்டரே குழப்பி விட்டுருவாங்க கடைசியில. A lot of us go seeking God's will from third party, from somebody else, thinking that they will be able to give us. So you might go get option A here, option B here, and then you come back and say, pastor, you pray and let me know which is the right prophecy for me. And you confuse the pastor also. So what is God's will? தேவ சித்தம் என்று சொல்லும் பொழுது என்ன? Can I know God's will? ஒரு சாதாரண விசுவாசிக்கு தேவ சித்தத்தை அறிய முடியுமா? இல்ல தீர்க்கதரிசிகளுக்கு மட்டுமா, பாஸ்டருக்கு மட்டுமா, பிஷப்புக்கு மட்டுமா வேதம் சொல்லி இருக்கு? இல்ல, தேவ சித்தத்தை விசுவாசிகள் அறியக்கூடும். Believers, children of God, disciples of Christ, we can know the will of God. And that is what we want to look at today. God's will can be known. தேவ சித்தம் அறிந்து கொள்ள முடியும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Do not conform to the pattern of this world, but be transformed by the renewing of your mind. Then you will be able to test and approve what God's will is, His good, pleasing and perfect will. வாசியுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு
ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? தேவ சித்தத்தை பகுத்தறியத்தக்கதான அந்த கிருபை, அந்த வரம், அந்த வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. The ability to discern, to test and approve. That means I can know God's will for my life. அது அஷ்டிபா. There is God's will. I can know God's will for my life. God is choosing and willing to reveal His will for my life. இப்ப நான் அறியணும்னா நான் மறுரூபமாகணும். அம்மா சொன்னீங்களா அந்த வார்த்தை? உண்மைதான். நான் அறியணும்னா நான் மறுரூபமாகணும். மனம் புதிதாகுகிறதினாலே என்ற வசனம் சொல்லுகிறார். So to know God's will, I must allow myself, I must allow God to transform me, the renewing of the mind. But the Bible promises we can know and discern God's will. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், உண்மை சம்பவம். ஒருத்தர் ஃபோன் அடிச்சு சொன்னார், பாஸ்டர் எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க என்ன செய்யுங்க, எனக்காக 3 நாள் உபவாசம் பண்ணி, எத்தனை நாள்? 3 நாள் உபவாசம் பண்ணி எனக்கு ஜெபிச்சுட்டு நீங்க சொல்லுங்க. இந்த பாஸ்டர் கேட்டாரா, நான் 3 நாள் உபவாசம் பண்ணுவேன், நீங்க என்னையா செஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னா. இவர் நல்லா சாப்பிடுவார். பாஸ்டர் 3 நாள் உபவாசம் பண்ணி. அப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? போதகர்கள் உங்களுக்கு பகுத்தறிவு கொடுப்பார்கள்னு சொல்கிறதா? இல்ல இல்ல, வசனம் சொல்லுகிறது நாமே அந்த பகுத்தறிவு அறிந்து கொள்ளும்படியாய், தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியான அந்த கிருபை தேவன் நமக்கு கொடுக்கிறார். God gives us the grace and the ability to discern His will. We can know, we can, in English it says, test and approve. Be very sure what is God's will in this matter, what is God's will in that matter. ஆனால் அதை செயல்படுவதற்கு என்ன செய்யணும்? முதலாவது நம்முடைய மனம் புதிதாகணும். 2வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அப்ப இப்ப இருக்கிற இந்த நிலையிலே நாம் இருந்தோம் என்றால் தேவ சித்தத்தை முழுமையாய் அறிய முடியாது. If we remain in the state that we are without transformation, we cannot know God's will. We cannot discern God's will because there is a mental blockade. நம்முடைய மனது அளவிலே, நம்முடைய சிந்தை அளவிலே ஒரு விதமான தடை இருக்கிறது. எவ்வளவுதான் போட்டாலும், எவ்வளவுதான் புரிந்தாலும் தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. அப்ப மனம் புதிதாகணும். சில பேர் ஒரு சின்ன அறைக்குள் வந்தாலும் கருப்பு கண்ணாடி போட்டுட்டு வருவாங்க. ஆபரேஷன் முடிச்சு வந்தவங்க சொல்லலை, ஆபரேஷன் இல்லாமலே வருவவங்க சொல்லுவாங்க. அப்ப சிலர் இந்த கண்ணாடி, கருப்பு கண்ணாடி போட்டுட்டு வருவாங்க. கருப்பு கண்ணாடி போட்டுட்டு இருட்டான ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. தேவ சித்தம் தெரியுமா? எங்க தெரிய போகுது? எல்லாம் இருட்டாதான் தெரியும். அந்த இருட்டு கூட சில பேருக்கு இனிமையா இருக்கும். If you are wearing sunglasses in a room that is already small and dark, what can you see? Everything seems so blurred and dark, obviously. So to be able to see is to take off the glasses. அந்த கருப்பு கண்ணாடி எடுத்து போடும் பொழுது எல்லாம் தெளிவாகும். அப்ப மனம் புதிதாகிறதுனால என்று சொல்லும் பொழுது இதுதான் அர்த்தம். தேவ சித்தத்தை அறிவதற்கு நாம் மாறணும். Amen. To know God's will, I must change. ஆனால் அதிகமா என்ன நடக்கும் தெரியுங்களா? நாம ஒரு தீர்மானம் எடுத்துருவோம், இதுதான் யா. We make a decision, this is it. அப்புறம் அந்த ஜெபத்துல வைப்போம், ஆண்டவரே நான் இந்த தீர்மானம் எடுத்து வந்திருக்கேன், நீங்க என்ன செய்யுங்க, உங்க பிளானை கொஞ்சம் மாத்திருங்க ஆண்டவரே. போராடுவோம். சில பேர் உபவாசி கூட போராடுவோம். உபவாசித்த ஆண்டவரே நான் பிளான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, நீங்க உங்க பிளானை மாத்துங்க ஆண்டவரே.
You change your plan, God. We fight with God. We struggle with God. We want something to happen our way. I've already planned. 10 வருஷமா நான் வச்சிருக்கிற அந்த பிளான் ஆண்டவரே, 20 வருஷமா நான் வச்சிருக்கிற திட்டங்கள், I want it my way. That is the struggle. Fighting with God, nobody wins. Only God wins. தேவனோடு போராடினா எந்த மனுஷனும் ஜெயிக்க முடியாது, தேவன் தான் ஜெயம் கொள்வார். அப்போ அவர் கூட போராடுறது வீண். Don't argue, don't struggle with God. So here the Bible says, you want to discern God's will, the renewal must happen. நம்முடைய மனம், நம்முடைய சிந்தை மறுரூபமாக வேண்டும். அவருடைய சித்தத்தை அறிய நம்முடைய சித்தத்தை விட்டு விட வேண்டும். To know His will, that means we let go of our own will, our own plans, our own desires. இரண்டாவது காரியங்கள் நாம் கவனிக்க கூடும். தேவ சித்தம் எப்படி இருக்கும்? How do I know God's will? God's will is always in line with the principles outlined in His word. Amen. தேவ சித்தம் தேவ வார்த்தையிலே கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் அதை சார்ந்துதான் இருக்கும். அதற்கு அப்பாறான வெளிப்பாடுகள், காரியங்கள் நிச்சயமாகவே இருக்காது. ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு உண்மை சம்பவம். இவர் ஒரு குறிப்பிட்ட நபரை பார்த்து அவர் ஜெபிக்கும்படியாய் போயிருந்தாராம். ஜெபிக்கும்படியாய் போயிருக்கும் பொழுது இந்த நபர் சொன்னாராம், பாஸ்டர் என்னோட ஆண்டவர் பேசுறார் பாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். God has been speaking to me. This brother said to this pastor, God has been speaking to me. Praise the Lord brother. ஆண்டவர் உங்களோட பேசினார்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம் தானே, எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு காரியம். கடவுள் உங்களோட பேசுறார் அப்படின்னு. கடவுள் என்னப்பா உங்களோட பேசுறாரு? கடவுள் என்னோட என்ன பேசுறாருன்னா, என்னுடைய மனைவியை விவாகரத்து செய்து முன்னுக்கு சர்ச்சில் முன்னுக்கு உட்கார்ந்து இருக்கிற அந்த சகோதரியை திருமணம் செய்யும்படியாய் ஆண்டவர் சொல்கிறார். So the brother said to this pastor, God is telling me to divorce my wife and marry the lady who is sitting at the front of the church there. God is revealing His will to me. அவருடைய பார்வையில் என்னது? இதுதான் தேவ சித்தம். This is God's will. But is it? Why not? ஏன்னா வேதத்திற்கு அப்பாறான ஒரு காரியமா இருக்கு. All right? It is opposite to what scripture reveals to us. God does not work like that. தேவன் அப்படியாக செயல்படவே மாட்டார். விவாகரத்தை வெறுக்கிறேன் என்று சொன்னவர் விவாகரத்தை அனுமதிப்பாரா, அனுசரிப்பாரா? Is he going to change his stand because of one man? இல்லை. பாஸ்டர் சொன்னாரா, ஐயா நீ செய்யறது தப்பு ஐயா, இது நிச்சயமா ஆண்டவருடைய குரல் இல்லை, உன்னுடைய மனுஷிக குரல் நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். You're hearing to your human will, your human voice. This is definitely not God's voice. சில மாதங்களுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? அவர் சொன்னதே செஞ்சிட்டார். விவாகரத்து செஞ்சுட்டு அந்த சகோதரியை திருமணம் செஞ்சிட்டார். பாவம். அப்ப தேவ சித்தத்தை அறியணும்னா நாம் சாகணும். To know God's will, we must die. Our will must die. Our desires must die. Our plans must die. In our prayer, it is about seeking God's will more than our own will. நம்முடைய சித்தம். And God's will is always in line with His word. அவருடைய சித்தம் அவருடைய வார்த்தையோடு சம்பந்தப்பட்டு தான் இருக்கும். இப்ப இந்த ரோமர் 12:2வது வசனத்துல இன்னொரு காரியம் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. தேவ சித்தத்தை குறித்து அங்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. It is also given as a revelation, Romans chapter 12 verse 2. What is this God's will like? இந்த தேவ சித்தம் எப்படிப்பட்டது? சில பேருக்கு தேவ சித்தம் என்றால் பயங்கர ஒரு போராட்டம். A lot of us struggle with God's will because God's will is sometimes very uncomfortable. கஷ்டமா இருக்கு. நான் இவ்வளோ வருஷமா வைத்திருந்த திட்டமா, நான் இவ்வளோ வருஷமா வைத்திருந்த ஆசைகளா, அதை விடணுமா? கஷ்டம். நான் என்னென்னமோ யோசிச்சு வச்சிருந்தனே, நான் என்னென்னமோ பிளான்லாம் பண்ணி வச்சிருந்தனே, இதை விட்டுட்டு போகணுமா? கஷ்டம். ஆபிரகாம் ஊரை விட்டு ஆரான்ல உட்காந்துட்டாரு. ஹாபாடா நல்லா இருக்கு ஆரான். ஆண்டவர் சொல்றாரு, ஏய் கிளம்பு. கஷ்டம். யோசித்து பாருங்க. எல்லாம் பொட்டி படைக்க அவர் மட்டும் இல்லை, அவருடைய கூட இருந்த எல்லாவற்றையும் அவர் எடுத்துட்டு ஒரு கண் தெரியாத ஒரு இடத்திற்கு போகணும். இவருடைய சித்தம் என்னவா இருந்திருக்கும்? ஆரான்லே இருந்தா நல்லா இருக்கும். ஆனா தேவ சித்தம் என்ன? நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ. The will of God for Abraham was, go to the place that I will show you. But Haran was comfortable. He was already settled.
He was already there. He was becoming somebody there. So his will probably would have been to remain, and God had to come and tell him, hey, my will is for you to move. So God's will and obedience to God's will is not always comfortable. Sometimes it may be, but not always. சில நேரங்களிலே தேவ சித்தத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது, அதை செயல்படும் பொழுது, அது நமக்கு சுலபமாய் காணப்படும், நல்லா இருக்கும் செய்யறது. ஆனால் அநேக நேரங்களிலே அது கடினமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். விசேஷவனமாய் நம்முடைய சித்தம் பலனாய், நம்முடைய விருப்பங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அவருடைய சித்தத்தை செய்யறது போராடுவோம். If our will is too strong, our desires, our plans are very prominent, then we will struggle to do his will because we have not died. நாம் இன்னும் மரிக்கவில்லை. இப்போ ரோமர் 12:2 சொல்லுகிறது, do not conform to the pattern of this world but be transformed by the renewing of your mind. You renew your mind, you will be able to test and approve what God's will is. So what is God's will? His good, pleasing and perfect will. வாசியுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுகிறதினாலே மறுரூபமாகுங்கள். தேங்க்யூ. அப்ப தேவ சித்தத்தை குறித்து 3 வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. தேவனுடைய எப்படிப்பட்ட சித்தம்? நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம். சொல்லுங்க, நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். Good, say together, good, pleasing and perfect will. அப்ப தேவ சித்தம் என்று சொல்லும் பொழுது இந்த 3 வகையாக அது காண்பிக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம். So the word of God, the will of God is revealed through the word of God, and the will of God for us is good, pleasing and perfect. இப்படி இருக்குமா? இப்ப முதலாவது கவனிக்கிறோம், God's will is good. சொல்லுங்க, எப்படி 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 உங்களுடைய கட்ட விரல் எப்படி காமிச்சிட்டு, ஓகே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, God's will is good சொல்லுங்க. அவங்க சந்தேகமா பார்க்கறாங்க, எங்க 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 குட்ன்றீங்க, குட் மாதிரி தெரியலையே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. How can I believe God's will is good? But the Bible say God's will is good, but the purposes of his will is always good in his eyes and for us. அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது, செய்யாதையா போவாதையா, பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் கேட்கறதுக்கு? என்ன இது கடுகடுன்னு இதா சொல்லிக்கிட்டே இருக்கு, இப்படி உள்ளுக்குள்ளே ஏதாவது புலம்புவாங்க. When parents tell something to the children, give them an advice, children find it difficult to receive that advice, that instruction. They find that, hey, why this my mother and my dad is so difficult. They make it things so difficult, but they actually thinking about the children's good. பிள்ளைகளுடைய நன்மைக்காக, நலத்திற்காக தான் பெற்றோர்கள் கொடுக்கிற ஆலோசனை பொதுவாய் கொடுப்பார்கள். நல்ல பெற்றோர்களை சொல்றேன், ஓகே, நல்லதை தான் செய்வார்கள். அப்ப தேவ சித்தம் என்று சொல்லும் பொழுது அது நன்மையை கொண்டு வருகிற சித்தம், அது நன்மையான சித்தம். It is good in that sense, it is a good purpose, and it is also brings about good in coming out to do God's will. அப்ப தேவ சித்தம் நல்லது சொல்லுங்க. Alright, God's will is good. அவர் பார்வையிலே நல்லது, நமக்கு நல்லது. சொல்லுங்க, அவர் பார்வையிலே நல்லது, நமக்கு நல்லது. அப்ப அந்த நல்ல சித்தத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சித்தம், நம்முடைய விருப்பம், திட்டம் எல்லாம் மனுஷீக திட்டமாக இருக்கிறது. நாம் இங்கே, அதாவது கீழே நின்று ஒரு அளவுக்கு பார்த்தோம் என்றால் நம்முடைய பார்வை தரையிலே பார்க்கிற பார்வை. இதோ இந்த கட்டடத்திற்கு மேலே, இந்த பால்கனியில நீங்க போய் நின்று பார்த்தீங்கன்னா உங்க பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதே ஃப்ளைட்ல ஏறி நீங்க பார்த்தீங்கன்னா செந்தோலை கொஞ்சம் வித்தியாசமா தெரியும்.
தேவனுடைய பார்வையில பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாய் வித்தியாசமாய் தெரியும். If you stand on flat ground and you see things all around, it's may different perspective. If you go up to the balcony, you might have a different perspective. If you go take a helicopter and fly over the sky and see Senthol, you see a different perspective. When you see everything from God's perspective, it is different. And the Bible says God's will is good. தேவனுடைய சித்தம் நன்மையான சித்தமாய் இருக்கிறது. இரண்டாவது வசனம் அந்த வார்த்தை சொல்லுகிறது, அது பிரியமுமான சித்தம். It is pleasing. அது நன்மை மாத்திரமல்ல, நன்மையிலே ஒரு பிரியம் உண்டாகும். பிரியமான காரியத்தில் என்ன வரும்? சந்தோஷம் வரும். All right, what comes out of this pleasing is joy. It brings about something that will please God obviously first. It might not please us. நமக்கு அது பிரியமா இல்லாம இருக்கலாம். ஆனா தேவ சித்தம் தேவனை பிரியப்படுத்துகிற காரியமாய் இருக்கிறது. It is pleasing first and ultimately to God, and if we find the real meaning of that will, you will find that as a pleasing will. இது தேவனுக்கு பிரியமான காரியம், இதில் நான் பிரியப்படுகிறேன் என்று சந்தோஷப்பட ஆரம்பிப்போம். We will start enjoying that pleasing will of God. It is good for me. நான் இவ்வளோ நாள் இதெல்லாம் செஞ்சா நடக்காது, இதெல்லாம் செஞ்சா நல்லது இல்லை அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இப்போதான் தெரிய வருது, இதை செய்யறதுனால என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இவ்வளோ மாற்றங்கள், இது எனக்கு பிரியமாய் மாறுகிறது, அவருக்கு பிரியமானது எனக்கு பிரியமாய் மாறுகிறது. What is pleasing to him becomes pleasing to me. ஆனால் மூன்றாவது ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, it is perfect will. நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என்ற வசனம் சொல்லுகிறது. So the word of God speaks about his good, pleasing and perfect will. Is there a perfect will of God? இந்த அம்பு விடுகிற போட்டியில நாம் பார்க்கிறோம், right? இந்த விதமான ஒரு பாட் வச்சு அவங்க ஷூட் பண்ணுவாங்க. தூரத்துல இருந்து ஷூட் பண்ணும் பொழுது சில அம்புகள் வெளியே ஓடிரும். ஓகே, இங்கேயோ ஓடிரும், இங்கேயோ ஓடிரும், இங்கேயோ பறந்துரும். சில அம்புகள் அந்த வட்டத்திற்குள்ள இருக்கும், ஏதோ ஒரு மூலையில. ஆனா எங்க தான் அதிகமான பாயிண்ட்? சென்டர்ல அடிச்சாதான். சில பேர் பாக்குறாங்க, இவ்வளவு நாள் இதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்களா இவனுங்க அப்படின்னு. அதுதான் செய்யறாங்க. சென்டர்ல பரிபூர்ணமான சித்தம் இருக்கிறது. There is the perfect will of God that all of us need to choose and desire to shine and follow. தேவ சித்தம் விசேஷவனமாய் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்பது இருக்கிறது. தேவன் எல்லா வாழ்க்கைக்கு எல்லா காரியங்களுக்கு திட்டம் வகைத்து வைத்திருக்கிறார். God has all the plans and purposes for our lives. He works with our lives to bring about to us to do his perfect will. ஆனால் நாம் உண்மையா சொல்ல வேண்டும் என்றால், யாரும் இந்த பரிபூர்ண சித்தத்தை இன்னும் அடையலை. நிச்சயமாகவே we have not discovered his perfect will. ஒருவேளை தேவ சித்தத்தை தேட 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 நாட நாட அதை வாஞ்சிக்க ஆண்டவரே, நீங்க எனக்காக வைத்திருக்கிற பிளான் பி, பிளான் சி எனக்கு வேணாம் ஆண்டவரே. ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, எனக்காக நீங்க வைத்திருக்கிற பிளான் ஏ, அந்த முதல் திட்டம், அந்த பரிபூர்ண திட்டம், அந்த பரிபூர்ண சித்தம் எனக்கு தெரியணும். நம்முடைய ஜெப வாழ்க்கை அது அப்படியாய் மாற வேண்டும். Our prayer life must be transformed to pray like that. I want to do your perfect will, not your Lord other will, Lord, not the external will, not will that is mixed with my will. இப்படியே செய்யலாம் அப்படியே செய்யலாம், அப்படி இல்லை. ஆண்டவரே, உம்முடைய பரிபூர்ண சித்தம் எனக்கு தெரியணும் ஆண்டவரே. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல நான் பேசினேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, நான் வேலை செய்துக்கிட்டே ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே. நான் என்ஜினியர் ஆகிட்டேன்னா நிறைய காசு சம்பாதிப்பேன், நான் உங்களுடைய ஊழியத்துக்கு நிறைய ஊழியங்களை தாங்குவேன் ஆண்டவரே. அது என்னோட நல்ல திட்டம் தானே, நல்ல பிளான் தானே. தப்பா சொன்னா ஊழியம் செய்கிறேன்றேன், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்குறேன்றேன். தப்பாவே தெரியலையே, எல்லாமே நல்லாதான் தான் இருக்கு. உங்கள்கிட்ட ஜெபிச்சிருந்தா நீங்களும் நல்லா ஆண்டவரே ஆசீர்வதிங்க, நல்லா என்ஜினியர் ஆக்கிங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு இருப்பீங்க. All right, if I would probably come to you and say, I want to be an engineer, I want to also do God's will, I want to minister, I will also give and support God's ministries, probably you would also pray and send me off. But that is not God's perfect will. That is my will mixed with God's will.
not really God's will then. Mixed up will. குழப்படியான சித்தம். அப்ப தேவ சித்தம் என்ன? ஆண்டவர் சொன்னாரு, இல்ல இல்ல நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா என்று சொன்னார். ஆண்டவரே நன்மையா தெரியலையே, பிரியமா எனக்கு தெரியலையே, doesn't seem good. God's will doesn't seem pleasing, doesn't seem perfect, but yet God is faithful. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். He is faithful. He calls us to do his will. அவருடைய சித்தத்தை செய்யும்படியா நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் பரிபூர்ண சித்தத்தை ஒன்றும் அடையல நிச்சயமாகவே, ஆனா அடையணும். I have not discovered his perfect will, but I desire to know and experience his perfect will. இந்த காட்சியை பார்க்கும் பொழுது it reminds us of our own limitations. நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. ஒரு சின்ன போல், அந்த போலுக்குள்ள நம்முடைய சித்தத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். We live within a small bowl of our own will, and we try to achieve and try to do many things, but we cannot go do much. But God's will is bigger. God's will is good, pleasing and perfect. God's will is wonderful. தேவ சித்தம் ஒரு விசேஷமான காரியம், ஆசீர்வாதமான காரியம். இதுல இருந்து வெளியாகிறதுக்கு தான் ரொம்ப பேர் கஷ்டப்படுறோம். வெளியே அங்க போகணுமா, ஹாரானை விட விருப்பமே இல்லை. I don't want to let go of Haran. நல்லா இருக்கியா, சொகுசா இருக்கியா, கம்ஃபர்டபுளா இருக்கியா? ஆண்டவருடைய ஊழியம், ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு தயக்கம். We desire not to do his will, but like the goldfish wanting to come out and go into God's will's bowl. அந்த மீனை போல அதிலிருந்து துள்ளி எழும்பி, இதெல்லாம் வேணாம், ஆண்டவர் இவ்வளவு நாள் இதெல்லாம் செய்துட்டார், நான் அவருடைய பரிபூர்ணமான சித்தத்தை அடையணும். I want to discover God's will. And then we come to God's will done. சித்தம் என்னன்னு பார்த்துட்டோம். தேவ சித்தம் என்னன்னு தெரியும். தேவ சித்தத்தை அறியலாம். தேவ சித்தத்தை அறியணும்னா மறுரூபமாகணும். மறுரூபமாகும் பொழுது அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற கிருபை ஆண்டவர் கொடுப்பார். அதை அறியணும் என்றால் என்ன இன்னும் செய்ய வேண்டும்? What we must do? உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அது தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஓகே, பரமண்டங்கள் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக சொல்லுவோம். பட் ஆங்கிலத்தில் your will be done, அதை மாத்திரம் கவனிக்கிறோம். உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. Your will be done. So when we look at this, the best example is obviously Jesus. தேவ சித்தத்தை செய்கிறதுல, தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை செய்கிறதுல இயேசு தான் நமக்கு நிச்சயமாகவே முன்மாதிரி. பாஸ்டர் இல்ல, நான் இல்லை, நீங்கள் இல்லை, யாரும் இல்லை. The one who has finally done the perfect will of God is Jesus. But yet for him to do the perfect will of God, there was a struggle. தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை செய்வதற்கும் போராட்டமாக இருந்தது. முதல்ல சொன்னேன், பேதுருவோடு அவர் வாக்குவாதம் அல்ல பேச்சுவார்த்தை ஓடும் பொழுது அவர் தம்முடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார். He was speaking about his death. தேவ சித்தம் இயேசுவுக்கு தெரியும். தம்முடைய சீஷர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். He was preparing his disciples. ஆனால் அந்த கெத்செமனே தோட்டத்தில், in the garden of Gethsemane, we find Jesus praying, and in that prayer there is a struggle that is happening. அந்த ஜெபத்திலே ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 26 அதிகாரம் 39 வசனம் 42 44 மாத்திரம் வாசிக்கிறேன். Going a little further, he fell with his face to the ground and prayed, "My Father, if it is possible, may this cup be taken from me, yet not as I will, but as you will." 42 சொல்லுகிறது, he went away a second time and prayed, "My Father, if it is not possible for this cup to be taken away unless I drink it, may your will be done." 44 So he left them and went away once more and prayed the third time, saying the same thing. What is he praying for? Your will be done. வாசிங்க அந்த 39 வசனம் மாத்திரம். போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் எதை குறிக்கிறது? பாடுகளை, அவருடைய மரணத்தை குறிக்கிறது. The cup is the suffering and the death is impending upon him. வாசிங்க.
கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் இயேசு என்ன சொல்லுகிறார்? என் சித்தம். இயேசுவோட சித்தம் என்ன? அந்த நேரத்தில், அந்த போராட்டத்தில், இந்த பாத்திரம் இல்லாம போனா, இந்த மரண பாதை இல்லாமல் போனா நல்லா இருக்குமே. ஏன்னா வேதனை, அவ்வளவு வேதனை. That was the will of Jesus at that point of time. In that struggle, I wish there is another way. The human side of Jesus just comes out, just flourishes. இயேசுவினுடைய அந்த மனுஷீக பகுதியை நாம் பார்க்கிறோம். அப்பா, வேற வழி இருந்தா, ஜனங்களை மீட்கிறதற்கு வேற வழி இருந்தா நல்லா இருக்குமே என்று சொல்ற. ஆனால் அந்த ஜெபத்தை முடிப்பது தான் வித்தியாசம். The way he ends that, he says, yet not what I will. என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. You see the dying of Jesus to his own will, but surrendering himself to God's will. தம்முடைய சித்தத்திற்கு மரித்து, தம்முடைய சித்தத்திற்கு அங்கே அவர் மரித்து, பிதாவின் சித்தத்தை, அப்பாவுடைய சித்தத்தை, அது கசப்பு, வேதனை, மரணம், வேதனையான காரியங்கள் ஏன் வேண்டாம். But yet he surrenders to God's will. அந்த ஜெபத்தை வேதம் சொல்லுகிறது 3 முறை போய் போராடுகிறார். He prays that prayer 3 times. God's will with tears. கண்ணீரோடு தேவ சித்தத்திற்காக. நம்ம அதிகமாக கண்ணீரோடு ஜெபித்தா நம்முடைய சித்தத்திற்காக தான் ஜெபிப்போம். We pray for our own will with tears. We want things done my way. இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் ஆரணும், இப்படி தான் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு விருப்பப்பட்டு நாம் ஜெபிப்போம். ஆனால் இயேசு பிதாவினுடைய சித்தத்திற்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். He's praying with tears for God's will, God's purposes. Father, not my will, not my will. If I must drink this cup, yet your will be done. உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இயேசு போதிக்கிறவர் மாத்திரம் அல்ல, செய்கிறவர், செபிக்கிறவர், அதை நாடுகிறவர். He is not only preaching about seeking God's will. He is showing us he is seeking himself. He is seeking God's will. அப்ப இயேசு 2 காரியங்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். First, he prays for God's will to be done. போராடுகிறார், ஜெபிக்கிறார். He prays for God's will to be done. தேவ சித்தம் நடக்க வேண்டும் என்று இயேசு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது போராட்டமான ஒரு ஜெபம். தேவ சித்தத்தை நாடுகிறார். அது நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று அவருக்கு தெரியும். என்ற அதோடைய விளைவு அவரை பார்த்து விட்டார். He already knows the outcome of that suffering. He already knows the outcome of the death that is coming upon him. The outcome is going to be good for whom? நமக்கு நல்லதுயா, நமக்கு பிரியம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்று உட்கார்ந்து இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை நோக்கி செல்கிற ஜனமாய் உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த நாட்களில் அந்த சித்தம் கடினமாய் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அந்த சித்தம், அந்த விருப்பம் நமக்கு நன்மை, நமக்கு பிரியம், நமக்கு பரிபூர்ணமான வாழ்க்கைக்குள்ளாக நடத்துகிற சித்தமாய் மாறுகிறது. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய், ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது, ஜெபித்தவர் செய்தார். ஜெபித்தவர் தேவ சித்தத்தை செய்தார். He prayed for God's will, and then the second thing is he did God's will. சிலுவையிலே மரித்தார். குட் ஃப்ரைடே எல்லாம் முடிஞ்சிருச்சு. 2000 வருஷத்திற்கு பிறகும் அவருடைய மரணத்தை நாம் நினைத்து பார்க்கிறோம். அது பாடுகளை நினைத்து பார்க்கிறோம். அந்த கஷ்டத்தை நினைத்து பார்க்கிறோம். அவர் செய்தார், கடந்து சென்றார். தேவ சித்தத்தை செய்வதிலே நாம் துன்பப்படலாம், வேதனைப்படலாம், கஷ்டப்படலாம். To do God's will we may suffer. கிறிஸ்துவுக்காக உண்மையாய் வாழ விரும்புகிறவர்கள் துன்பப்படுவார்கள். Those who desire to live for Christ will be persecuted, will suffer persecution, but yet not my will. என்னுடைய விருப்பம் இதெல்லாம் விட்டுட்டு ஓடிடலாம். ஆனால் அப்பாவுடைய சித்தம் இந்த பாட அனுபவிக்கணும், இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும், நான் சாகணும். இயேசு சிலுவையிலே சாகல, கெத்செமனிலே சாக ஆரம்பித்து விட்டார். Jesus did not die on the cross alone, but the death started in Gethsemane, dying to his own will. நம்முடைய சித்தத்திற்கு அவர் மரிக்க ஆரம்பித்ததை நாம் பார்க்கிறோம். அந்த சித்தத்தை செய்தவராய் நமக்கு ஒரு முன்மாதிரியாய் இருக்கிறார். He becomes an example for us to follow, for us to see God's will. சித்தம்,
தேவ சித்தம். என்னுடைய சித்தத்திற்கு மேலாக தேவ சித்தம் தான் எனக்கு வேணும். I want God's will more than my own will. But yet I do not only desire, but I pray. விருப்பம் மாத்திரமல்ல, ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அந்த சித்தத்தை ஆண்டவர் காண்பிக்கும் பொழுது அதை செய்கிறேன். I want to do it. I will do anything. நமக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கணும். தேவ சித்தத்தை செய்வதற்கு எதையாகிலும் நான் செய்துதான் ஆக வேண்டும் என்றார். அது கஷ்டமா இருக்கும், கடினமா இருக்கும், வேதனையா இருக்கும், பாடுகளா இருக்கும், பரவாயில்ல, முட்களின் பாதைகளாய் கூட இருக்கும். ஆனால் அதை செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். I am willing to do God's will even if it is painful. இயேசு செய்ததனாலே நமக்கு ரட்சிப்பு. இன்றைக்கு உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்ற காரியத்தை கவனித்தோம். We look at this theme of God's will be done. அந்த கீழ்ப்பகுதியிலே 2 கேள்விகள் நாம் கவனிக்கிறோம். 2 கேள்விகள். ஒரு 5 நிமிஷம் நம்ம ஒரு சிறு குழுக்களிலே கொஞ்ச நேரம் பேச போறீங்க. ஒரு 3-4 பேர் பக்கத்திலே இருக்கிறவங்க நீங்க இந்த 2 கேள்விகளை கவனிக்கும்படியாக இருக்கிறீர்கள். Alright, I just want you to have a short group discussion wherever you are. 3-4 பேர் உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா, முதல் கேள்வி, what is your own struggle with discovering God's will? தேவ சித்தத்தை அறிகிறதுல உங்களுக்குள்ள எந்த விதமான போராட்டங்கள் இருக்கிறது? Alright, இரண்டாவது, would you choose today to seek to discern, know and obey God's will for your life? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? அவருடைய சித்தத்தை பகுத்தறிந்து அதை அறிந்து அதை கீழ்ப்படிந்து செய்ய நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? Alright, யாருக்கு குரூப் இல்லை, யாருன்னு தெரியல பாஸ்டர், இவங்க உட்காந்துருக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? நீங்க அங்க இருக்கிறவங்கள கொஞ்ச நேரம் கலந்து பேசுங்க. கொஞ்ச நேரம் கலந்து பேசுங்க. கற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொள்ளுங்க. ஆவியானவர் அதன் மூலமாய் உங்களோடும் பேசுவார். The Holy Spirit will also minister to you through this time. முதல் கேள்வி, தேவ சித்தத்தை அறிவதற்கு உங்களுக்குள்ள என்ன போராட்டம்? சிஸ்டர், you want to join? சிஸ்டர், உங்களுக்கு ஜாயின் பண்ணீங்களா? பின்னால ஜாயின் பண்ணீங்களா? எனிவே, ஆல்ரைட். யாரும் தனிமையா உட்கார்ந்துருந்தீங்க, அப்போ எங்க நன்மை தெரியும், பரிபூர்ணம் தெரியாது. எல்லாரும் பகிர்ந்து கொள்கிற வாய்ப்பு கொடுப்போம். ஒரு 5 நிமிஷம். தேவ சித்தத்தை அறிவதற்கு என்ன போராட்டம்? தேவ சித்தத்தை இனிமேல் விரும்புவோமா? அப்படியே நம்ம இருக்கிற இடங்களிலே எழுந்து நிற்போம். Can we stand wherever we are? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. அப்படி ஜெப சிந்தையிலே, என் சித்தம் அல்ல அப்பா, நான் இவ்வளோ நாள் போராடி கொண்டிருக்கிறது, என் பிளான், என் திட்டம், என்னுடைய நோக்கங்கள், என்னுடைய ஆலோசனைகள் எல்லாம் நல்லதான் இருக்கு. மனுஷன் பேச்சை கேட்டு இதுதான் நல்லதுன்னு நினைச்சு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா போராட்டம். சிலருக்கு ஊழிய அழைப்பு இருந்தும் அந்த ஊழியத்தை செய்யாமல் இருந்திருக்கிறோம். அந்த ஊழியத்தை விட்டு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அழைக்கிற அழைப்பு தான் நன்மை, அதுல தான் பிரியம், அதுல தான் பரிபூர்ணமான வாழ்க்கை இருக்கிறது. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. எல்லோரும் ஜெபிப்போமா? அப்படியே, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன்
கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. சொல்லோ, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. குயவனே உன் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும். குயவனே உன் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. இசை வாசித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே நம்ம அப்படியே ஜெபிப்போம். அநேக நாள் போராடி கொண்டிருக்கிறீங்க, தேவ சித்தம் என்ன என்று தெரியாமல் இருக்கிறீங்க. நாம் மறுரூபமாகாமல் தேவ சித்தத்தை எப்படி அறிவது? அந்த நன்மை, பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை அறிய நம்மை மறுரூபமாக்க கர்த்தர் விரும்புகிறார். குயவன் கையில் உள்ள களிமண்களை போல நம்ம அர்ப்பணிப்போம் செய்வோம். We submit and surrender ourselves as clay in the hands of the potter. நான் செய்வது போதும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், ஆனா எனக்குள்ள ஏதோ ஒரு திருப்தி இல்லை. I thought I was doing enough, but there's a sense of dissatisfaction within me. ஏதோ ஒரு திருப்தி இல்லை, ஏதோ ஒரு திருப்தி இல்லை. அப்படி போராடி கொண்டிருக்கிறீங்களா? ஏனென்றால் தேவனுடைய பரிபூர்ணமும் நன்மையும் பிரியமுமான சித்தத்தை செய்யவில்லை என்றால் அதிருப்தி உள்ள வாழ்க்கையின தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். If we do not do God's good, pleasing and perfect will, we live a dissatisfied life. அதிருப்தியான வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் என் சித்தம் அல்ல, என் சித்தம் சாகவே சாகட்டும். கெத்செமனேயிலே உம்மை சந்திக்கிறோம். கெத்செமனேயிலே கர்த்தர் நம்மை சந்திக்கிறார். கெத்செமனேயிலே இன்றைக்கு கர்த்தர் சந்திக்கிறார். This is a time in the garden of Gethsemane, dying to our own will with Jesus. இயேசுவோடு நம்முடைய சித்தத்திற்கு நாம் மரிக்கிற நேரம். அப்பா, நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன் ஆண்டவரே. யோனாவை போல ஓடி போராடி கொண்டிருக்கிற வாழ்க்கைகளும் உண்டு. கிதியோனை போல ஒளிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைகளும் உண்டு. பேதுருவை போல பின்வாங்கி மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கைகளும் உண்டு. தேவ சித்தத்தை விட்டு விலகி இருக்கிற வாழ்க்கைகள் சிறு காரியமா இருந்தாலும் அப்பா நம்முடைய சித்தத்தை தேடுறான்பா. எனக்காக இல்ல, என் பிள்ளைகளுக்காகவும் தேடுறேன், என் குடும்பத்திற்காக தேடுறேன், உம்முடைய சித்தத்தை தேடுறேன். என் வாழ்க்கைக்காக நான் தேடுகிறேன், நாடுகிறேன் ஆண்டவரே. ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் ஜெபிங்க. அப்பா உங்களுடைய சித்தம் எனக்கு தெரியணும்,
நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் எனக்கு தெரியணும்ப்பா. நான் என்னை அர்ப்பணம் செய்கிறேன். I surrender, I submit. லோபாந்து சபஹரபா கரமேஷ் கரந்தல் குருகுனோ சிவா. பேசுங்க ஆவியானவரே, பேசுங்க ஆவியானவரே. இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய செய்வது நீர் மாத்திரமே. இருதயத்தில் குத்தப்படுகிற அந்த அனுபவம் நீர் மாத்திரமே கொடுக்க முடியும். ஐயோ, நான் இதை விடணுமா? நான் இதை விடணுமா? என்னால முடியலையே. I cannot. போராடி கொண்டிருக்கிற சகோதரியே, கர்த்தருக்காக விடு, கர்த்தருக்காக விட்டுவிடு. கர்த்தருடைய சித்தத்தை தேடு. அவர் செய்வதெல்லாம் அழகா இருக்கும். அவருடைய சித்தம் நல்லது, அவருடைய சித்தம் பிரியம், அவருடைய சித்தம் தான் பரிபூர்ணம். அந்த சித்தத்தை நாடு, தேடு, விட்டுவிடு, விட்டுவிடு. பிடிவாதம் நல்லதல்ல. நீங்க ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. இன்னொரு முறை நாம் இந்த வரிகளை பாடும் பொழுது, என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா என்று சொல்லுங்க. என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையிலே. இன்னும் சொல்லுவோம். என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையிலே. என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உன் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. பரலோக தந்தையே, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதா, அதுவே எங்களுடைய வாஞ்சை, ஜெபம், விண்ணப்பம், அர்ப்பணிப்பு. அதை செய்வதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். கஷ்டமாய், கடினமாய், வேதனையாய், போராட்டமாய் இருந்தாலும் செய்வேன் ஆண்டவரே. சிலுவை எடுத்துமை பின்பற்றுவேன். அந்த கிருபை எனக்கு தான். நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள், அவர்களுடைய போராட்டங்கள், அவர்களுடைய குழப்பங்கள் எல்லாம் நம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். தெளிவுபடுத்தும். ஏன் ஆண்டவரே என்று கேட்கிற கேள்விகளுக்கு ஒரு தெளிவான பதில் தருவீரா என்று செபிக்கிறோம். நம்முடைய பாதத்திலே நாங்கள் முற்றிலும் முழுமையாய் அர்ப்பணம் செய்கிறோம். எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.